நிறைய பேரோட வாழ்க்கையில பயம், கலக்கம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது நடக்கும்னு நினைச்சோமே, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சோமே, இன்னும் நடக்கலையே. அப்போ அதை குறித்து என்ன அப்படின்னா ஒரு பயம். ஐயோ இப்படி ஆயிருமோ, இல்லை இந்த சூழ்நிலைகள் இப்படி போயிருமோ அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை குறித்து எல்லாரும் சில நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா பயப்படுறோம். அப்போ ஏன் அப்படின்னா, தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருவோம். என்ன வாக்கு கொடுத்துருப்பா, இதை நான் உனக்கு செய்வேன், இந்த காரியத்தில் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பேன், இந்த விஷயத்துலேருந்து உனக்கு விடுதலை கொடுப்பேன், இதில் உனக்கு ஆசீர்வாதம், இப்படி நிறைய வார்த்தைகளை கொடுத்து தேவன் நம்மளை என்ன பண்ணிருப்பார், வாக்கு கொடுத்துருப்பாரு. அப்போ நம்பிக்கையை கொடுத்துருப்பாரு. அந்த நம்பிக்கை எப்போ நம்மளுக்கு பயமா மாறும்னா, கொஞ்ச நாள் நடக்காம இருக்கும் பொழுது, அந்த நேரம் தாண்டும் பொழுது, அந்த சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுது, அந்த பிரச்சனைகள் அதிகமாக நம்ம சந்திக்கும் பொழுது அந்த பயங்கள் வரும். அப்போ சங்கீதம் 89 அதிகாரத்துல 35 வசனத்துல அழகா சொல்றாரு, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அப்ப தாவீதுன்ற இடத்துல நம்மளோட பேர் போட்டுக்குவோமே. இப்போ முத்துவேலுக்கு நான் பொய் சொல்லேன். என்ன பொய் சொல்லேன், அவர் வாக்கு பண்ணியிருக்கிற இந்த விஷயத்த நான் உனக்கு செய்வேன், எதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அவர் பொய் சொல்லல. அப்போ அது நிறைவேற்றணும் அப்படிங்கிற, இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதமா இருக்கலாம், லேட்டா நடக்கலாம், இல்லை நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாம், பயப்படலாம். ஆனா இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு பொய் சொல்லலப்போ, உண்மைதான் சொல்லியிருக்கிறேன், அதை நான் செய்வேன், என்ன பண்ணு, காத்துரு. அப்போ இன்னைக்கு நம்ம காத்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில நேரங்களில் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, அதற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, சில நேரங்கள் நம்ம தேவன் அந்த வாக்கு கொடுத்திருப்பாரு, ஆனா நம்மளுடைய கீழ்ப்படியாத நிமித்தம், தேவனுக்கு விரோதமா செஞ்ச காரியத்தின் நிமித்தம் அந்த காரியம் என்ன ஆகும், தாமதமாகும். அப்படி இருக்குமானாலும் பயப்பட வேண்டாம். இயேசுவினிடத்தில், இயேசப்பா நான் செய்துட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நம்ம மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்போ அதை செய்யும் பொழுது தேவன் என்ன பண்றார், அந்த விஷயத்தை நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாய் அந்த நேரத்தில் நமக்கு செய்து முடிப்பார். அப்போ இன்னைக்கு கூட எதை குறித்து நம்ம பயப்படாம, ஏசப்பா எனக்கு சொல்லியிருக்கிறாரு, தாவீதுக்கு நான் பொய் சொல்லலாம், அதே போல இன்னைக்கு நம்மளுக்கும் அவர் பொய் சொல்லல, அது செய்து முடிக்கிறாரு. அதற்காக நம்ம தேவனிடத்தில் காத்திருப்போம். தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். பயப்பட வேண்டாம். ஆமென்.